ஸோ யூனியன் பட்ஜெட் அப்போ மார்க்கெட் வந்து மார்னிங் 11 o'clock வரைக்கும் நல்லா மேலே மூவ் ஆகிட்டு இருந்தது. சடனாக வந்து அங்கேருந்து 500 பாயிண்ட்டு கீழே ஃபாலோ ஆகுது. நான் குழந்தைங்கள வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன், நான் போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு செட்டில் பண்ணி வந்துட்டேன், போய் மார்க்கெட்டில் உட்காந்தோன்னே ஒரு காலையோ ஒரு புட்டையோ நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு எதுவுமே பண்ண தெரியாது, நான் வந்து என்கிட்ட பணம் இருக்குது, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் பார்க்குறத நீங்கள் அசட்டு மாதிரி அதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஜீபு நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே ட்ரேடிங் வந்து எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, மணியை வந்து நிறைய எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து ட்ரேடிங் வந்து பண்றாங்க. பட் இந்த ட்ரேடிங்ல எஃப்ஐஐ மட்டும்தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸால அதிகமாக சம்பாதிக்க முடியல, ப்ராஃபிட் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறோம். இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஃபுல் டைம் ட்ரேடரான சையத் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நான் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து எஃப்ஐஐ மட்டும்தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியல அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. இது உண்மையா இல்லை இது ஒரு ஓவர் ஸ்டேட்மெண்ட்டா? அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ரீட்டைலர் சம்பாதிக்க முடியலை அப்படின்னா ஏன் ரீட்டைலர் உள்ளே வர்றாங்க? ஃபஸ்ட்டு என்னோட கொஸ்டின் அதான். ஸோ ரீட்டைலர் சம்பாதிக்கிறதுனால தான் அதில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாஸ் அவுட் ஆனாங்கன்னா திருப்பி ஏன் வராங்க அந்த இடத்துக்கிட்ட? கரெக்ட். ஸோ ஃபாரின் இன்ஸ்டியூஷனும் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனுக்கும் அவங்களுக்கு தெரியும், அவங்க க்ரோர் கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு பெட் கட்டிக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகணும், நான் சொல்கிறது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அதே தான். நிறைய பேர் ஸோ இப்போ ஃபாரின் இன்ஸ்டியூஷன் ஒரு ஸ்டாக்ஸை வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸு மேலே போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க ஹைப்பை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஸ்டாக்ஸு மேலே போய்கிட்டே இருக்கும். அது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா அவன் ப்ராஃபிட் புக் பண்ணுற வரைக்கும். ஒன்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணோன்னே மார்க்கெட் கீழே இறங்கும். கீழே இறங்குறப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த இதை வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் வாங்குவாங்க. ஸோ அவங்க போய் செல் அடிப்பாங்க, அந்த இடத்துக்கிட்ட அவங்க போயிட்டு கீழே வந்தோன்னா அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அப்போ வாங்குறதுக்கு ஒருத்தவங்க இருந்தால் விற்கிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, விற்கிறதுக்கு ஒருத்தவங்க இருந்தால் தான் ஒருத்தவரால் வாங்க முடியும். இல்லைனா இது ரெண்டும் நடக்கலை அப்படின்னா அந்த ட்ரேடே வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் ஒரே ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிடுவீங்க ஸ்டாக்கை வந்து ஒரு 120 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிடுவீங்க. ஸ்மால் கேப்பு வாங்கிட்டு நீங்கள் 150 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, சரி 150 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னா அங்கே பையர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் போய் செல் போட்டு வச்சுருப்பீங்க, அது பெண்டிங்கில் தான் நிற்கும். ஸோ அப்போ அங்கே பையர்ஸே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸ்மால் கேப், மிட் கேப் அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ இன்ஸ்டியூஷன் வந்து ஒருத்தவன் விற்றா ஒருத்தவன் வாங்கணும், ஒருத்தவன் வாங்கினா ஒருத்தவன் விற்கணும். ஸோ இந்த ஸ்டேபிள் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ ஃபாரின் இன்ஸ்டியூஷனும் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனும் இருக்கிறதுனால தான் ரீட்டெய்லர் வந்து சம்பாரிச்சிக்கிட்டே இருக்காங்க. பட் நீங்கள் சொல்கிறது உண்மை தான், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு இது நடந்தது. ஸோ யூனியன் பட்ஜெட் அப்போ மார்க்கெட் வந்து மார்னிங் 11 o'clock வரைக்கும் நல்லா மேலே மூவ் ஆகிட்டு இருந்தது. சடனாக வந்து டிரான்சாக்ஷன், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷனோட இதை வந்து 0.02லேருந்து 0.05ன்னு அறிவிச்சாங்க. அங்கேருந்து 500 பாயிண்ட்டு கீழே ஃபாலோ ஆகுது. அப்போ மேலே எடுத்து வச்சுருக்க கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கவங்களோட அத்தனை பேரோட நிலைமை என்ன, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், இல்லைனா என்டையர் மணியை லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சடனாக ஒரு 500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகுறப்ப ஸோ எல்லாருமே வந்து லாஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஃபாரின் இன்ஸ்டியூஷன் அவங்களுக்கு முன்னாடியே தெரியும், ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃபால் நடக்க போகுது, இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரப்போகுதுன்னு அவங்க ரெடியாக இருப்பாங்க. அப்போ மார்க்கெட்டை மேலே தூக்கி கொண்டு போய் வச்சிடறாங்க. அந்த நியூஸ் வர்றப்ப மார்க்கெட் ஃபால் ஆகிறப்ப விற்றுட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? அது நமக்கு தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம், வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டாக்கு மேலே ஏறும், நம்ம ஸ்டாக்கு மேலே ஏறும் அப்படின்னு வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறதுனால நம்ம வாங்கின கால் ஆப்ஷன் மேலே ஏறும், பிவோட்டை உடச்சிட்டு மேலே போகும் அப்படின்னு நினச்சிட்டு யூனியன் பட்ஜெட் ஸோ எல்லாமே மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குங்கிறப்ப இங்கே ஒரு செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன்ற ஒரு அறிவிச்சோன்னே ஃபினான்ஸ் மினிஸ்டர் மார்க்கெட் பொதன்னு விழுகுது. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் வச்சுருக்கதெல்லாம் போயிடுது. அதனால தான் செபி சொல்லுது 90% பீப்புள் லூஸ் தி மணி அப்படின்றது. உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி அனலைஸ் பண்ண தெரியல, அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நீங்களாக போயிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஆனால் மார்க்கெட் டைரெக்ஷன் ஆகிறப்ப உங்களால் தாங்க முடியல. சரி, வெரி நெக்ஸ்ட் டே வந்து அமெரிக்காவும் இந்தியாவும் ட்ரேட் டீல் போடுறாங்க. ஓவர் நைட்டில் பார்த்தீங்கன்னா முதல் நாள்
எல்லாருமே வந்து ஒரு பொசிஷனை எடுத்து வச்சுருக்காங்க, கால் பொசிஷனை எடுத்து வச்சுருக்காங்க, இல்லை புட் பொசிஷனை எடுத்து வச்சுருக்காங்க. 2000 பாயிண்ட்டு பேங்க் நிஃப்டி மேலே ஏறுது, நிஃப்டி 1000 பாயிண்ட்டு மேலே ஏறுது மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு. சரி, பொசிஷன் எடுத்து வச்சுருந்த புட் சைடு கான்ட்ராக்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு 40-50 பாயிண்ட்டு நம்ம வந்து வின் பண்ணால் நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே 2000 பாயிண்ட்டு பேங்க் நிஃப்டியில் ஏற்றுறான், நிஃப்டியில் 1000 பாயிண்ட் ஏற்றுறான். அப்போ 850 ரூபா இருக்கிற கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வெறும் 54 ரூபாய்க்கு வந்துடுது 9:15க்கு. ஓகேங்களா? இந்த 50 ரூபா இருந்த ப்ரீமியம் 800 ரூபாய்க்கு போகுது. அப்போ இதில் பாதிக்கப்படுறது ஃபாரின் இன்ஸ்டியூஷனோ டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனோ கிடையாது, ரீட்டெய்லர் பொசிஷன் எடுத்து வச்சுருக்கவங்க லாஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நாளைக்கு நமக்கு ஒரு இதில் ஒரு 5000 கிடச்சிருமா 10,000 கிடச்சிருமா அப்படின்னு இருக்கிறவங்க மத்தியில் 1 லட்சம் 2 லட்சம் லாஸ் ஆகிடுது. ஒரு 200 குவான்டிட்டி எடுத்து வைக்கணும்னா 800 ரூபா ஒரு குவான்டிட்டினா 200 குவான்டிட்டிக்கு 1,60,000 ஆகும். 1,60,000 அடுத்த நாள் போய் பார்த்தீங்கன்னா 200 குவான்டிட்டி 10,000 நிற்கிது. இப்போ யாரோட மிஸ்டேக்கு? டொமஸ்டிக்கோட மிஸ்டேக்கா, இல்லை ஃபாரின் இன்ஸ்டியூஷனோட மிஸ்டேக்கா, இல்லை ரீட்டெய்லரோட மிஸ்டேக்கா? ஸோ ரீட்டெய்லர் ஒரு பொசிஷனை எடுத்து வைக்கக்கூடாது, அன்னன்னைக்கு இன்ட்ராடே தான் பண்ணணும், எஸ்பெஷலி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க. இல்லை அப்படின்னா இந்த செபி சொல்கிற மாதிரி தான் ரீட்டெய்லர் தே லூஸ் தி மணி. ஓகே சார், இப்போ வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸும் வந்துட்டு நிறைய ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு சில டிசிப்ளின்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த எஃப்ஐஐயாக இருக்கட்டும், இந்த டிஐயாக இருக்கட்டும், எப்படி வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க? ஓப்பன் என்ட்ரி எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஃபாரின் இன்ஸ்டியூஷனுக்கும் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனுக்கும் டேட்டாஸ் தனியாக அவங்க வச்சுருப்பாங்க. எவ்வளோ ரீட்டெய்லர் உள்ளே இருக்காங்க, எவ்வளோ ரீட்டெய்லர் வந்து கால் சைடு இருக்காங்க, எத்தனை ரீட்டெய்லர் வந்து புட் சைடு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு வெளிச்சமாக தெரியும். நமக்கு வந்து 3 மினிட்ஸ் ஒன்ஸு என்ஐசி சைட்டில் போயிட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து கால்குலேட் பண்ணுறதுக்குள்ளாட்டியும் இங்கே எல்லாமே முடிஞ்சு போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கால் சைடு பெட் கட்டுறீங்க, ஓகேங்களா? நான் வந்து புட் சைடு பெட் கட்டுறேன். நீங்கள் வந்து 10 லட்சம் ரூபாய் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கால் சைடு அப்படின்னு சொல்லிட்டு கால் ரைட்டிங் பண்ணுறீங்க. கால் ரைட்டிங் மீன்ஸ் மார்க்கெட் கீழே இறங்கணும்னு. நான் வந்து புட் ரைட்டிங் பண்ணுறேன், மார்க்கெட்டு மேலே ஏறணும்னு நான் பண்ணுறேன். அப்போ உங்கள்கிட்ட 10 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்குது, என்கிட்ட 90 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ கான்ட்ராக்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் இன்ஸ்டியூஷனுக்கு டீட்டெயிலாக தெரியும். எவ்வளோ ரீட்டெய்லர் உள்ளே இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைக்கில் மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போயிடுவான். அப்போ இங்கே நீங்கள் 10 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கிறவங்களுக்கு 100% நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பேன்? நான் 10 லட்சம் கான்ட்ராக்ட்டு 20 லட்சம் கான்ட்ராக்டாக உங்களுக்கு மாறிடும். அப்போ நீங்கள் 200 ரூபாய்க்கு பெட் கட்டியிருந்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் வந்து 400 ரூபா ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிது? 100% ப்ராஃபிட் கிடச்சிருது. ஆனால் புட் சைடு நான் இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சைடு நான் வந்து 90 lakhs கான்ட்ராக்டு நான் வச்சுருக்கேன். அப்போ எந்த சைடு குறைச்சா அதிகமாக இருக்கும்? அப்போ ஃபாரின் இன்ஸ்டியூஷனும் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனும் 2 பேரையும் பார்ப்பான். இந்த சைடு 10 லட்சத்து கான்ட்ராக்டுக்கு மார்க்கெட்டை ஏற்றிட்டோம்னா, கால் ரேட்டிங்க்கு நீங்கள் கட்டிடுவீங்க, மார்க்கெட்டை கீழே இறக்கிட்டோம்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 10 லட்சம் கான்ட்ராக்டு 200 ரூபா எடுத்தது 400 ரூபா ஆகும் உங்கள் ப்ரீமியம். அப்போ 10 லட்சங்கிறது 100% வச்சோம்னா 20 லட்சமாக ஆகிடும். அந்த கான்ட்ராக்ட் டபுள் ஆகிடும். ஓகேங்களா? 100% இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த சைடு நான் மேலே ஏறணும்னு புட் ரைட்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ புட் ரைட்டிங்க்கு நான் மேலே ஏறணும்னு பெட் கட்டி 90 லட்சம் கான்ட்ராக்ட் அங்கே இருக்குது. அப்போ இந்த 90 லட்சம் கான்ட்ராக்டை அடிக்கணும் அப்படின்னா உங்கள் சைடு இருக்கிற 10 லட்சம் கான்ட்ராக்ட்டுக்கு போயிட்டு ஒரு 500 கோடி ரூபாயை கால் ரைட்டிங் பண்ணால் கீழே இறங்குறதுக்கு, எனக்கு மேலே ஏறுறதுக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 100% ப்ராஃபிட் கிடச்சிரும். என்கிட்ட இருக்கிற 90 lakhs கான்ட்ராக்டை வந்து 20% ஆக்கிடுவோம். 90 lakhs கான்ட்ராக்டை 20 lakhs மாற்றிடுவோம். அப்போ எந்த சைடு அதிகமாக பெட்டு கட்டியிருக்காங்களோ அந்த சைடு அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனை அவங்க மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கான ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டர் டேட்டாஸ் எல்லாமே அவங்க கையில் இருக்குது. ஸோ அவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ளே நம்ம பணத்தை ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிறைய பேர் வந்து லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த சைக்கலாஜிக்கல் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடே மட்டும் தான் எடுக்கணும். அப்போ நீங்கள் எடுக்கிறப்ப இந்த டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9:30க்கு அப்புறம் 10 o'clock எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் யூகே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப 12:30, 1:30, 2:30 இந்த டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் மூமெண்ட் எப்படி நடக்குதோ
அப்போ போய் நீங்கள் எடுக்கணும். அதை விட்டுட்டு நான் ஒரு 10 மணிக்கு நான் குழந்தைங்கள வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன், நான் போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு செட்டில் பண்ணி வந்துட்டேன், போய் மார்க்கெட்டில் உட்காந்தோன்னே ஒரு காலையோ ஒரு புட்டையோ நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பணம் 0 ஆகிடும். அப்போ அந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங் எப்படின்னா, நேற்றைய மார்க்கெட்டை என்ன நடந்திருக்கோ அதுதான் இன்னைய மார்க்கெட்டை வந்து டிசைட் பண்ணுது. ஸோ அந்த லெவலில் நம்ம ட்ரேடு எடுத்தோம்னா மார்க்கெட் வந்து சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இங்கே நடக்கிறது 2 ப்ராபபிலிட்டி தான். மார்க்கெட் வந்து அப் ஆர் டவுன். ஸோ இந்த 2 ப்ராபபிலிட்டியில் எல்லாரும் வந்து நிறைய பேர் மார்க்கெட் கீழே இறங்கணும்னு பெட் கட்டுறாங்க, சில பேர் மார்க்கெட் மேலே ஏறணும்னு பெட் கட்டுறாங்க. இந்த 2 பெட்டும் கட்டுறதுனால தான் இந்த ட்ரேடே நடந்துக்கிட்டு இருக்குது. அது எந்த டைரெக்ஷனில் போகுதோ அந்த டைரெக்ஷனில் எல்லாருமே பணம் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனில் கட்டியிருக்கவங்க தே லூஸ் தி மணி. அப்போ கரெக்டான லெவல் பேஸ்டு ட்ரேடிங்கை நீங்கள் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆக மட்டும்தான் உங்களால் ஷேர் மார்க்கெட்டில் எஸ்பெஷலி ஃபார் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆக முடியும். அதர்வைஸ் உங்கள் பணம் வந்து 0 ஆகிடும். ஓகே சார், இப்போ வந்து இந்த ஸ்டாக்ஸ்லலாம் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து எப்படி சார் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதில் வந்து அவங்களால ப்ராஃபிட் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இன்வெஸ்டராக இருக்கிறவங்க நிறைய தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து எங்கெல்லாம் அப் ஆகுது எங்கெல்லாம் டவுன் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் பிப்னாசி லெவலில் போட்டு பார்த்துட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிப்னாசி லெவலில் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு மார்க்கெட்டை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு எதுவுமே பண்ண தெரியாது, நான் வந்து என்கிட்ட பணம் இருக்குது, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கிராஜுவலாக நீங்கள் ஒரு 10 இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா மெட்டல் இண்டஸ்ட்ரியில் போடலாம், இன்சூரன்ஸ் கம்பெனியில் போகலாம், ஹெல்த் கேர் ப்ராடக்டில் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹீரோ மோட்டார் கார்ப்பரேஷன், இது மாதிரி நிறைய செக்மெண்ட்டு, ஃபார்மசி, ஐடி செக்டார். ஸோ இது மாதிரி டிஃபைன் பண்ணி எல்லாத்துலேயும் எல்லா செக்மெண்ட்லேயும் நீங்கள் ஆவரேஜாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஓவரால் பீரியடில் அது ஒரு நல்ல உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும். இன்கேஸ் சில செக்டார் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கலனாலும் மற்ற செக்டார் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணும். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் பார்க்குறத நீங்கள் அசட்டு மாதிரி அதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்கும். இல்லை நான் ஷார்ட் டைமில் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட 3 மந்த்ஸுக்கு நான் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸோ இல்லை நிஃப்டி 200 ஸ்டாக்ஸோ நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதில் அந்த கம்பெனி எப்படி பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அவங்களோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது, அந்த பேலன்ஸ் ஷீட்டு வந்து நியூட்ரலாக இருக்கா, அவங்க ஏதாச்சும் கடன் வாங்கியிருக்காங்களா, கம்பெனி மிகப்பெரிய கடனில் இருக்கா, நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸோட அவங்களோட கோல் என்ன, அவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட இன்வெஸ்டர் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ கம்பெனியோட பலம் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இதெல்லாம் ஃபண்டமெண்டல் அனலைஸ் அப்படிம்பாங்க, டெக்னிக்கல் அனலைஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் ட்ரேடு பண்ணிங்க அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் எல்லா செக்டர்லேயும் உங்களுக்கு பண்ணுறப்ப ஒரு 10 செக்டாரில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 4 செக்டார் உங்களை கைவிட்டாலும் ஒரு 6 செக்டார் 60-40 ஒரு 6 செக்டார் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் ஒவ்வொரு செக்டார் வந்து உங்களுக்கு அபரிமிதமான ப்ராஃபிட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு செக்டார் வந்து டவுன் சைடு போயிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி செக்டார் வைஸு நீங்கள் பிரித்து போட்டிங்க அப்படின்னா ஓரளவு சேஃபாக இருக்கலாம். இல்லை ஒரே செக்டாரில் போயிட்டு நான் அக்குமுலேட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது. ஏன்னா டவுன் ஆச்சு அப்படின்னா திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு இட் வில் டேக் அனதர் 2 years ஆர் 3 years கூட ஆகலாம், பேஸ்ட் ஆன் மிட் கேப் ஆர் ஸ்மால் கேப் ஆர் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் வாட் எவர் இட் இஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழுந்து கிடக்கு. ஐடி வந்து பயங்கர பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து எல்லாரோட வேலையும் கெடுத்துரும் அப்படின்னு சொன்னோன்னே கிட்டத்தட்ட எத்தனை % வந்து ஐடி செக்டார் கீழே விழுந்துச்சு. அப்போ ஐடி செக்டாரில் வச்சுருக்கவங்க ஒரு நியூஸ் பேஸ் பண்ணி ஒரு செக்டார் விழுகுது. அதனால தான் சொல்கிறேன், மல்டிபிள் செக்டாரில் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஒரு செக்டார் உங்களுக்கு டவுன் ஆனாலும் மற்ற செக்டார் வந்து உங்களோட கேபிட்டலை வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப நீங்கள்
செக்டார் வைஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இண்டஸ்ட்ரியல் வைஸு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஒரே செக்டரில் பண்ணிங்க அப்படின்னா மன உளைச்சல் அதிகமாயிரும். ப்ராஃபிட்டாக மாறினதுன்னா நோ இஷ்யூஸ். அதே நெகட்டிவாக போச்சு அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஏர்னிங் மணியை நம்ம வந்து லூஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மனக்கவலை அதிகமாயிரும், தூக்கம் இல்லாமல் போயிடும். அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப கிராஜுவலாக எல்லா செக்டார்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும். தெரியாமல் போயிட்டு பிளைண்டாக எதுலேயும் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே சார். இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில், ஒரு ஃபுல் நாலேஜோடு போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. எக்ஸாக்ட்லி என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு பொருள் போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி த்ரூ அவுட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்குது, அந்த கம்பெனியை எதுக்கு நம்ம வாங்குகிறோம், இது நமக்கு ப்ராஃபிட்டபுளாக கொடுக்குமா இல்லை நஷ்டத்தில் கொடுக்குமா, அதோட பேலன்ஸ் ஷீட் என்ன, அவங்களோட ஒர்க் ஸ்டைல் என்ன, கோல் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. ஏன்னா நம்ம ஹார்ட் ஏர்னிங் மணியை கொண்டு போய் பிளைண்டாலாம் போட முடியாது. ஸோ அதை பற்றி ஓரளவு நாலேஜ் இருந்தால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கோல்டு பீஸோ இல்லை சில்வர் பீஸோ ETF வாங்கி வச்சுக்கிட்டு அமைதியாக இருங்க. அதுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுலேயோ இல்லை சிஸ்டமேட்டிக் பிளான் எதுலேயோ எல்லா பேங்க்லேயும் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு மந்த்லி நான் இவ்வளோ கட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதுலேயும் ரிஸ்க் இருக்குது. அதில் வந்து ரிஸ்க் ஃப்ரீ செக்டாரில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு மல்டிப்ளை ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். ஓகே சார். இப்போ வந்து எஃப்ஐஐ வந்து அதிகமாக வந்து சம்பாதிக்கிறாங்க, பட் ரீட்டைல் ட்ரேடர்ஸால் அதிகமாக சம்பாதிக்க முடியல அப்படின்னு ஒரு மித் வந்து பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு வந்து இருந்திருக்கும். ஸோ அதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக வந்து புரிய வச்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நேர்களே, மார்க்கெட்டில் பிக் மணி இருக்கலாம், பட் பிக் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்மளால் சர்வை ஆக முடியும். ஸோ ரீட்டைல் ட்ரேடருக்கும் நிறைய விதமான ஃப்ளெக்சிபிலிட்டி அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக இருக்குது, எஃப்ஐஐக்கும் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.